வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரெட் மசாலா தான். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். பிரெட் மசாலா பண்ணுறதுக்கு பிரெட் ஸ்லைசஸ் 4 எடுத்திருக்கேன். அதோட ஓரங்களை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்த பீசஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இதை பிரெட் க்ரம்ஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீசஸை ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்தாலே போதும், பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். பிரெட் ஸ்லைசஸை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் கொஞ்சமாக தான் ஆயில் சேர்த்து ஃப்ரை பண்ண போகிறேன். நீங்கள் தேவைப்பட்ட அதிகமாக ஆயில் சேர்த்து கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கட் பண்ணி வச்சுருந்த பிரெட் பீசஸை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கம்ப்ளீட்டாக ஆயில் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டர் இல்லைனா கீ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்னதாக வெட்டின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சாஃப்டானதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சிருந்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் வேக வைக்கணும். தக்காளி நல்லா சாஃப்டானதும் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இதில் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலாவை சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். மசாலா ரெடி ஆனதும் கட் பண்ணி வச்சுருந்த பாதி குடமிளகாயை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கூட வீட்டிலே ரெடி பண்ண டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூட தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் குக் பண்ணாதீங்க, எல்லாம் ஒன்றா சேர்த்து வந்தாலே போதும். கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான பிரெட் மசாலா ரெடி. இந்த பிரெட் மசாலா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.